ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட்டுக்கான அந்த ஸ்கில் ட்ரைனிங்கோட டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த NPTEL வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயில் வந்துட்டு இருக்குது. தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கொடுக்க போகிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாரும் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன். இது October 8, 2024 வந்தது. ஓகே, பாருங்கள், ஃபர்ஸ்ட் புல்லட்டின் பாருங்களேன். த ஆன்லைன் கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்மீடியட் லெவல், ஓகே, இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டக்டட் பை IIT Madras NPTEL has been offered to the students who have registered in the intermediate course on or after February 11, 2024 with full course fees. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்மீடியட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா February 11, 2024 அன்னைக்கு இல்லைனா அதுக்கு அடுத்து ஆஃப்டர் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு இது அப்ளிகபிள். சரிங்களா, அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு காண்டாக்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் ரீஜியன்ஸ் சாப்டர்ஸ். ஓகே, எதுக்கு? அந்த MS ஆஃபீஸ்க்கும் ஃபைலிங்க்கும். அப்போ கம்யூனிகேஷன் அண்டு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த NPTEL IIT Madras வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த MS ஆஃபீஸ் அண்ட் ஃபைலி ட்ரைனிங் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா அது வந்து இப்போ நீங்கள் ஓரலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் இருக்குது, சொல்லுவோம் இல்லையா, திண்டுக்கல், மதுரை, சேலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், இந்த மாதிரி சாப்டர் சொல்கிறோம்ல அது. அதே மாதிரி இப்போ சதர்ன் போஸ்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சதர்ன் இந்தியன் ரீஜன் கவுன்சில், வெஸ்டர்ன் இந்தியன், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட். ஓகே, MS ஆஃபீஸுக்கும் ஃபைலிங்க்கும் நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன ப்ரோ பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குல்ல. நல்லா வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் உங்களுக்கு அந்த தனியாக அது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா NPTEL, அது ஆன்லைன் கேட்டகரியில் போயிடுது. இந்த MS ஆஃபீஸு ஃபைலிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சாப்டரில் வந்து ஒரு இது கேட்டுக்கோங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஓரல் நீங்கள் செலக்ட் பண்ணி வந்திருப்பீங்க இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சாப்டரில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. சார் எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆஃப்லைன் வந்து கனெக்ட் பண்ணிங்களா இல்லை ஆன்லைனா அப்படிங்கிறத உங்கள் சாப்டரில் கேட்டுக்கோங்க. இல்லை சாப்டர் நாங்கள் பண்ண மாட்டோம், நம்ம மெயின் இன்ஸ்டியூட் வந்து வரும், மெயில் வரும் அப்படின்ட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில், MS ஆஃபீஸ், ஃபைலிங், இதெல்லாம் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா February 11, 2024 அந்த கேட்டகிரி. ஓகே, அவங்களுக்கு. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், login credentials for other skill training program related to the intermediate and the final courses will be provided in due course following the completion of the December 2000. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் பாருங்களேன், ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் ரிஜிஸ்டர், யாரெல்லாம் August 11, 2020 இருந்து February 10, 2024 உங்களோட இன்டர்மீடியட் அட்மிஷன் போட்டிருப்பீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, வித் ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, பட் ஹேவ் நாட் yet received skill training credentials, need-based logins will be issued after the completion of the December 2024 term examination form submission process. அதாவது நல்லா ஞாபகம், யாரெல்லாம் இன்டர்மீடியட் August 11, 2020 இருந்து February 10, 2024 அந்த டேட், அதுக்கு இன்பிடிவின்ல யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ இன்டர்மீடியட் அவங்களுக்கு எல்லாமே அப்கமிங்கில் உங்களுக்கு மெயில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போது எங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த மாதிரி அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த SAP அந்த கான்செப்ட் சொன்னால அந்த மெயில் வந்து வரும்னு சொல்கிறாங்க. வந்தால் அட்டன் பண்ணுங்கள், வரலைன்னா இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரோ, நான் 2023 எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணேன், June 2025 எக்ஸாம் நான் இப்போ அட்டம் கொடுக்க போகிறேன், இப்போ எனக்கு இன்னும் வந்து ஸ்டில் மெயில் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயில் வந்தால் அட்டன் பண்ணுங்கள், வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, தாராளமாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா, நல்லா ஞாபகம், மெயில் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணால் அது உங்கள் ப்ராப்ளம், உங்கள் பிரச்சனை, உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். சரிங்களா, மெயிலே வரலை அப்படின்னா நமக்கு சைடு எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது, ஏன்னா அவங்க கண்டக்ட் பண்ணணும், உங்களுக்கு அதை இஷ்யூ பண்ணல அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஓகே, ஸோ அதனால் February 11, 2024 அன்னையிலேருந்து அதுக்கு அடுத்து ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருக்குமே மேலே சொன்ன ட்ரைனிங் கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில், MS ஆஃபீஸ் அண்ட் ஃபைலிங், அது நம்ம சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த SAP அதுன்னு சொன்னாங்களே அந்த கான்செப்ட் வந்து வரும், அது மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. Students who have already completed the skill training program under the previous scheme are not required to undergo it. அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் புதுசாக எதுவும் ஃபர்தராக வந்து நீங்கள் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. February 11 அந்த 2024 முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், மெயில் வந்தால் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு மெயிலே வரல ப்ரோ, இல்லை ஆல்ரெடி நான் SAP முடிச்சிட்டேன் ப்ரோ, ஆல்ரெடி முடிச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க. மெயிலே வரல ப்ரோனா, மெயிலே வரலன்னா உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இல்லைனா என்ன பண்ணுங்கள், ரெக்வஸ்ட் மெயில் போடுங்க.
ரெக்வஸ்ட் மெயில் போடுங்க. சரிங்களா? ஒரு ரெக்வஸ்ட் போடுங்க. எங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுத போகிறோம் ஜூன் 2025 எனக்கு இன்னும் வந்து மெயில் வரல. ஸோ எனக்கு எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் மெயில் வேணால் நீங்கள் வந்து போடலாம். சரிங்களா? தட்ஸ் ஆல். இதை தான் 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, சரி. இப்போ இந்த டேட்டு தான் வந்து நமக்கு மெயினாக வந்து இருக்குது. நிறைய பேர் February 11, 2024 முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்க இல்லையா? அவங்களுக்குலாம் மெயில் வரும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் மெயில் வரல. கரெக்டாக இப்போ வரைக்கும் மெயில் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆகலை, வரல. வராத ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு ப்ரெஷர் பண்ணிவிட்டு இருக்க வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. ப்ரோ என் ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சு, என் ஃப்ரெண்டு February 11, 2024 முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணாங்க, நானும் அப்போ தான் பண்ணேன், ஆனால் அவருக்கு வந்துருக்கு எனக்கு வரல, இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூட் ஒரே ரெக்வஸ்ட் மெயில் மட்டும் நீங்கள் போட்டுருங்க. சரிங்களா? ஓகே, தட்ஸ் ஆல். இந்த ட்ரைனிங் எப்போ பண்ணணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போத் குரூப் எழுதும்போது கம்பல்சரி இந்த மெயில் வந்துருச்சுன்னா ட்ரைனிங் முடிச்சே ஆகணுங்க. ஓகே, இல்லை ப்ரோ நான் சிங்கிள் குரூப் எழுத போகிறேன், இப்போ எனக்கு மெயில் வந்திருக்கு, நான் அட்டன் பண்ணாமல் வேண்டாம்னா அது உங்கள் விஷ். ஏன்னா இப்போ வந்து மேண்டேட்டரி கிடையாது. எப்போ மேண்டேட்டரினா உங்களோட இன்டர் லாஸ்ட் குரூப், அதாவது செகண்ட் குரூப்பை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது இந்த ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி போத் குரூப் எழுதும்போது நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம்ல. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கேட்டகரி நம்ம பார்க்க முடியும். நம்மளோட வெப்சைட்டில் ஒன்று பார்க்கணும். ஓகே, அது போக இந்த NPTEL மெயிலையும் பார்க்கணும். பார்க்கலாமா? சரி, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சைட்டில் வந்து நம்ம இந்த ட்ரைனிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இருக்குது. ஓகே, CMA ட்ரைனிங் ஸ்கீம் சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்டர்மீடியேட் லெவல் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கில் ட்ரைனிங் 120 ஹவர்ஸ், ஃபைனல் லெவல் ஸ்கில் ட்ரைனிங் 80 ஹவர்ஸ். ஓகே, இப்போ நல்லா வச்சுக்கோங்க. February 11, 2024 இருந்து யாரெல்லாம் இன்டர்மீடியேட் ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடுவீங்க. அதாவது ஸ்கில் ட்ரைனிங் 120 ஹவர்ஸ், அதே மாதிரி ஃபைனல் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துடும். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணக்கு, அதுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டாங்களே, அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நாங்கள் மெயில் பண்ணுவோம், உங்களுக்கு மெயில் பண்ணுவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பண்ணலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து அந்த நியூ ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போது இதில் வந்து நம்ம ஸ்கில் ட்ரைனிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கில் ட்ரைனிங் இன்டர்மீடியட் கோர்ஸ்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போது அதில் நான் காமிச்சேன்ல, ஆக்சுவலி அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த February 11, 2024 அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருந்துச்சு, கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா NPTEL அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. MS ஆஃபீஸும் ஃபைலிங்கிறத வந்து உங்களோட ரெஸ்பெக்டிவ் சாப்டர்ஸில் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இதுதான் அந்த இது ஃபுல்லாக. சரிங்களா? February 11, 2024 அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாத்துக்குமே இந்த இது அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மெயில் வந்தால் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா இக்னோர் பண்ணிடுங்க. அதனால் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், அவ்வளோதான். அதான் நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து இன்னும் அந்த கிளிக் ஹியர் அதெல்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்னும் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் உள்ள இன்னொன்று, அதாவது என்னென்ன மினிட்ஸ் அந்த ஒன்றுனா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, அதில் என்னென்னலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து இந்த PDF. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. இது February 11, 2024 அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கானது. இதை நான் காமிச்சிட்டேன். அந்த 120 ஹவர்ஸ் காமிச்சேன் இல்லையா? ஸோ அந்த 120 எதெல்லாம் வருங்கிறதுக்கு நான் காமிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நோட்டிஃபிகேஷனில் கிளியராக டேட் வச்சு போட்டிருந்தாங்க. அந்த டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த February அந்த டேட் போட்டு MS ஆஃபீஸ் அண்ட் ஃபைலிங் சாப்டர் கேட்டுக்கோங்க, கம்யூனிகேஷன் அப்படி சொல்லி போட்டிருந்தாங்களா, அதுதான் இது. அதனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் February 11, 2024 முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் வந்தால் அட்டன் பண்ணுங்கப்பா, வரலைன்னா வெயிட்லாம் பண்ண வேண்டாம், உங்கள் CMA எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். சரியா? ஃப்ரீயாக விடுங்க, ரிலாக்ஸாக இருங்க. எந்த மெயில் வந்தாலும் அதுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை ப்ரோ ட்ரைனிங் முடிச்சேன் விட்டுருங்க. ஓகே, சரி. மெயில் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணால் அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு, உங்களுக்கு தான் ப்ராப்ளம். சரியா? ஓகே, இப்போ இதெல்லாம் ஓகேப்பா. நம்ம வந்து இப்போ ஃபர்தராக இன்னொரு மெயில் மட்டும் வந்திருக்குன்னு சொன்னேன் NPTELலேருந்து, அதை மட்டும் என்ன பண்ணுங்கிறத பார்த்துட்டோம்னா இப்போ நமக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சிடும். பார்க்கலாமா? அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். June 2025 எக்ஸாம் எழுதுறேன் ப்ரோ. February 2024 அப்புறம் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். எனக்கு வந்து சிங்கிள் குரூப் தான் எழுதுறேன், எனக்கு மெயில் வரல. இப்போ எனக்கு எதுவும் ப்ராப்ளம் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சிங்கிள் குரூப்புக்குலாம் உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஒரு குரூப் முடிச்சதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு ஃபர்தராக வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் யாரும் வெயிட் பண்ணிக்கலாம் இருக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு போத் குரூப் எழுதுறாங்க, அவங்களுக்கு மெயில் வந்திருக்கு, நான் சிங்கிள் குரூப் தான் எழுதுறேன் ப்ரோ June 2025 எனக்கு மெயில் வரல, நான் February 2024 அப்புறம் அந்த February 11 அப்புறம் நான் பண்ணேன் அப்படின்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகேவா? அந்த கான்செப்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப வந்து இது பண்ணாமல் ஒரு சிங்கிள் குரூப் முடிக்கிறவங்களுக்கு, சிங்கிள் குரூப் அந்த லாஸ்ட் குரூப் பண்ணுறவங்களுக்கு, இல்லை போத் குரூப் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நான் சொல்லிட்டேன். ஓகே, அந்த மெயில் மட்டும் பார்த்துடலாமா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் கோர்ஸ் வந்து ஆஃபர்டு பை யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஓகே, அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். டியர் லேர்னர்ஸ்,
Hope you have already received the intimation mail regarding the launching of the communication and soft skills course from NPTEL for ICMA interlevel learners. We are writing this mail to remind you to register for the course and to watch videos and take up the assignments whenever you find this time. Self-paced course. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அபவுட் தி கோர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் கோர்ஸ் எக்யூப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் நெசசரி நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆன் தி கோர்ஸ் கண்டென்ட்டும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது செல்ஃப் பேஸ்ட் மோடு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் கான்செப்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஈச் வீடியோ வில் பி an average of 45 minutes 1 hour and each assignment will have 10 MCQs அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ லாகின்லேருந்து ஓவராலாக உங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி பண்ணணும் என்னங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹவு டு லாகின் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கோங்க. லாகின் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு ஐசிஎம்ஐயில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க இல்லையா, அதை இது பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைன் அப்பு அது இதுன்னு ப்ராசஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வீடியோ பார்க்கலாம். தென் அசைன்மெண்ட் மார்க்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. Exam and certification. Once a learner has completed all 12-week modules with minimum 40 marks in each assignment, they will get a participation certificate. The learners who cleared all the assignments with minimum 40 marks in each assignment are eligible to write an optimal exam conducted by NPTEL. ஓகே, அவங்க ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு நார்மலாக வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சொல்கிறாங்கப்பா. அதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த NPTEL கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறதை நம்ம இது பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, சரி. ஸோ அவ்வளோதான், வேறு இன்னும் வந்து நமக்கு இதாக வந்து நமக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் எக்ஸாம் ஆக்சுவலி அது ஃபர்தராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். லேர்னர்ஸ் கேன் அட்டெண்ட் த எக்ஸாம் ஆப்ஷனல். Okay, by paying the fees of ₹800 and if they clear the exam, they will get a completion certificate, will have IIT logo on it. This exam will be conducted on February last week on a Sunday. அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபார் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஃபைனல் ஸ்கோர் வில் பி கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் 25% அசைன்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லிடுச்சு. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த இதில் நமக்கு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இருக்குது பாருங்கள், அந்த இதில் சொல்கிறது அந்த ப்ராக்கெட்டில் வந்து நமக்கு ஆப்ஷனல் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். மேண்டேட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த இது. அப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போது ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் இது மெயில் வந்து வந்திருக்கு. கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் கோர்ஸ் அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து NPTEL வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போது இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மெயினாக இது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்குது. என்னோட ஒப்பீனியன் தான்ப்பா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து சொல்லலாம். ஏன்னா பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு PDF காமிச்சேன். அந்த PDFல என்ன போட்டுருந்துச்சு, கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஹவர்ஸ் காமிச்சு பார்த்தீங்களா, அந்த இதை யார் கண்டக்ட் பண்ணுறா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஆஃபர்டு பை NPTEL அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ அப்படிங்கும்போது என்ன பண்ணி ஆகணும், நம்ம கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு அந்த அவங்க சொல்லியிருக்க ப்ராசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. லாகின் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த வீடியோலாம் கொஞ்சம் பார்த்துருங்க. பார்த்துட்டு அந்த மெயின் கம்ப்ளீஷன் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பண்ணிக்கோங்க. அந்த எதாவது சொல்லியிருக்காங்களா 12 வீக் மாடியூல் மினிமம் 40 மார்க்ஸ். ஏன்னா பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கிரெடிட் பாடி. பட் இது வந்து மெயின். சரிங்களா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியன், நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். February 11, 2024 அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இந்த மெயில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகே, கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் கோர்சஸ் ஆஃபர்ட் பை NPTEL அப்படிங்கிற வந்திருக்கும். ப்ரோ இது இப்படி தான் அப்படின்னு ஷேராக சொல்கிறீங்கன்னு எப்படி நான் அந்த இதுவும் உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டேன். கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது இவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துச்சு இல்லையா, அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ அதை ஆஃபர் பண்ணுறது NPTEL அப்படிங்கிற சொல்லியாச்சு. இதில் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, ICML ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியோட லிங்க் பண்ணுங்கள், அந்த பாஸ்வேர்டு சைன் அப் அது இதுன்னு ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. தென் வீடியோஸ் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இவ்வளோ MCQs இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை முடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இவ்வளோ இது மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்துருன்னு இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷனல் எக்ஸாம் டு ரைட் அன் ஆப்ஷனல் எக்ஸாம் அப்படிங்கிற வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, லேர்னர்ஸ் கேன் அட்டெண்ட் எக்ஸாம் ப்ராக்கெட்டில் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனல்னால் அங்கே மேண்டேட்ரிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்கல. வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நமக்கு ஐ திங்க் IIT லோகோட சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இல்லை
ப்ரோ எனக்கு இன்னும் ஃபர்தராக டவுட் இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக வேறு வீடியோஸ் ரெஃபர் பண்ணால் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டியூட்டுக்கே கூட நீங்கள் மெயில் பண்ண நினச்சா கூட பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் வைஸ் சொல்லும்போது February 11, 2024 அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி இதை நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே, அதுவும் இந்த ஸ்டேஜ், இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் இந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறது இருக்குப்பா. அதில் எந்த டவுட்டும் வேணாம். மஸ்ட் 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 முன்னாடி இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ அந்த கோர்சஸ் வந்து NPTEL சேர்த்து ஒரு லிங்க் பண்ணி அவங்க ஆஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ எல்லோரும் கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். இந்த மெயில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், லாகின் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ எதுவும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் எதுவும் மெயில் அந்த எக்ஸாம்லாம் இது ரிலேட்டடாக எக்ஸாம் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணிடுங்க. பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துடும். அது வந்துருச்சுனாலே உங்களுக்கு இந்த ட்ரைனிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, MS ஆஃபீஸு, ஃபைலிங்கு, டேலி அது இருக்குது. அப்போ அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வரும். அந்த ட்ரைனிங் அடுத்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ கிளியராக இவ்வளோ தான். இதுக்கு முன்னாடி நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கிறது. ஓகே, இவ்வளோ தான். இனிமேல் உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.